ஓம் சாந்தி. வேர்ல்ட் பிராணிக் ஃபெஸ்டிவல் 2025. இந்த நிகழ்ச்சியில சச்சின் பிரதர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட பார்ட் 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1ல நம்ம பார்த்தது என்னன்னா, பச்சை காய்கறிகள் சாப்பிடுறது, சூரியனை பார்க்கறது, வெறுங்கால்ல நடக்கிறது, இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் கிடைக்குது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்ததா பிரதர் என்ன சொல்றாருன்னா, தூக்கம். அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிற வார்த்தை தான் மீதி இருக்கு. இந்த தூக்கம் எப்படி ஒர்க் ஆகுது? நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதாவது தூக்கமே வரல, ரொம்ப தூக்கமின்மை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலே நமக்கு தேவையானது தூக்கமா இல்ல ரெஸ்டா? நிறைய இடத்துல இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. இது இன்னும் தெளிவாகவே இல்லை, நமக்கு தூக்கம் வேணுமா ரெஸ்ட் வேணுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய பயணம் தனித்தனியானது. அப்போ இது சாப்பாட்டை பத்தின விஷயம் கிடையாது, எனர்ஜி பத்தின விஷயம். நிறைய பேர் வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, நிறைய பேர் ஓவர் வெயிட்டா இருக்காங்க. நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது நீங்க நோயில இருந்து இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய பயணம் ஹையர் கான்சியஸ்னஸ், அதாவது உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த அதிர்வலைகள், நம்ம உணர்வுகள்ல சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். அதுக்கு இந்த பிராண பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய பேர் இந்த பிரெத்தாரினிசம்ஸ் இருக்காங்க இல்லையா, மூச்சு பயிற்சி செய்யறவங்க, வெயில்ல நடக்கிறவங்க, வெறும் கால்ல நடக்கிறவங்க, வெயில கொஞ்ச நேரம் அப்படியே பாக்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறவங்க ஒரு ஹையர் கான்சியஸோட அவங்களுக்கு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்க கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும், திரும்ப அதை பாதிலேயே அவங்க விடுற மாதிரி இருக்கும். பாதியில விடுறதுக்கான அந்த தடைகள் என்னென்னா, வெயிட் லாஸ், ஃபேமிலி, சொசைட்டி, இதுல என்னன்னா ஒரு சின்ன லிங்க் மிஸ் ஆகுது. அதாவது நம்ம எனர்ஜியோட நம்மள நாமளே கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எது வரைக்கும் நம்ம எனர்ஜியோட கனெக்ட் ஆக முடியலையோ அப்ப இந்த மாதிரி பிராண பயிற்சிகள், பச்சை காய்கறிகள் சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, வெயில்ல பயிற்சிகள் பண்றது, இது எல்லாமே நம்மளால நீண்ட காலத்துக்கு பண்ண முடியாது. அப்போ நான் நிறைய 100 விதமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்கேன், 100 விதமான புத்தகங்கள் இந்த பிராண வாழ்க்கை ஓரியன்டா நான் படிச்சிருக்கேன். அப்போ இதுல மெடிக்கல் சயின்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி பயிற்சிகள் ரொம்ப கஷ்டமானது, இது மக்கள் யாரும் பண்ணக்கூடாது, இது பயங்கரமான ஒரு டயட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, மெடிக்கல் சயின்ஸ் தாண்டி இது ரொம்ப நல்ல விஷயம். ஒன்ஸ் நிறைய டாக்டர்ஸ் இதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் நிறைய பேர் இந்த பிராணிக் லிவிங் இதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா மெடிக்கல் சயின்ஸையும் தாண்டி இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சாப்பாடு, மெடிசன், இதுலதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ இதுல கொஞ்சம் பேர் நல்லா ஆழமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு கண்டிப்பா மெடிக்கல் சயின்ஸ் பத்தி நிறைய விமர்சனங்கள் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். இதுல ஒரு பெரிய பயணமாவே போக ஆரம்பிக்கும். இது வெறும் பகட்டுக்காக வெளிக்காட்டுறதுக்காக கிடையாது, இது அறிவியலையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அறிவியல்னு சொல்லலாம். நம்மளுடைய நோய்கள், இன்னைக்கு எல்லாத்துக்குமே வெயிட் லாஸா இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது தானாகவே ரொம்ப புரிய ஆரம்பிக்கும், ஈஸியாவும் இருக்கும். நிறைய மக்களுக்கு இத பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருக்கு, இது என்னன்னே தெரியாம இருக்கு. அப்போ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பிரெத்தாரியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பப்ளிக் மீடியால எல்லாம் அவ்வளவா வெளியே வர்றது பிடிக்காது. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் அமைதியிலையும் தனிமையிலையும் இருக்கிற அந்த பயணத்தை தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ இந்த ஒரு வழிய எல்லாத்துக்குமே போய் சேரணும். அப்போ அதுக்கு நிறைய ரிசர்ச் நிறைய பீப்புள் பண்ணணும், அதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது. அதாவது நம்மளுடைய விஷயம் என்னன்னா, இப்போ தெரியாத ஒரு விஷயம், இந்த பிராணிக் லிவிங் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதது ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஜம்ப் ஆகணும், அதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா மக்களுமே வரவங்க ஒரு 100 விதமான கொஸ்டின்ஸோட தான் தினமும் பேஷண்ட்ஸ் வராங்க, கேக்குறாங்க. அவங்களுடைய நாளே ஹாஸ்பிட்டல் வரும்போது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இனிமா யூஸ் பண்ணலாமா, காலன் தெரப்பி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்றதோ கெயின் பண்றதோ அது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதுல இந்த பிராணிக் லிவிங்க நம்ம எடுத்துட்டு போகும்போது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வெயிட் ஒரு மேட்டரே கிடையாது, நமக்கு தேவை அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கணும். ஒன்ஸ் நம்ம இந்த பிராணா வாழ்க்கையில வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெயிட் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பிராண பயிற்சி செய்யும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா,
நம்ம யாரு, நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்க வாழ்றோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இதுல முக்கியமான விஷயம் வந்து நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய டூல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிராணிக் டூல்ஸ் வச்சு நம்ம அந்த பிராண பயிற்சியை தொடங்கலாம். அப்போ விம் ஹாஃபோட த ஐஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி, பிராண பயிற்சி, அதாவது ஐஸ் வாட்டர், சில் வாட்டர்ல வந்து குளிக்கிறது. இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ரிசல்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் வெறும் கால்ல நடக்கிறது. வெறும் கால்ல நம்ம இயற்கையோட கனெக்ட் ஆகி இந்த வெறும் கால்ல நம்ம அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. ஜெய்ஜிங்கோட ஒரு அற்புதமான புக் இருக்கு. அவர் போலாண்ட்ல இருக்கக்கூடியவர். அவர் வந்து இயற்கைய பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு பிரதாரியன் தான். மழை, மேகங்கள், மணல், மரம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண பயிற்சியை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான டூல்ஸ் பத்தி, இயற்கை டூல்ஸ் பத்தி அவர் எழுதியிருக்காரு. அடுத்துதான் வந்து விஷுவலைசேஷன், அதாவது நம்ம கண்ணோட்டம், பார்வை, நம்மளுடைய உறுதிமொழி, எக்ஸசைஸ் பண்றது, தாய்ச்சி, ஷியாங், படிக்கிறது, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம மெடிசன்ஸ், தியானம், இது எல்லாத்துலயுமே வந்து 100 விதமான விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் வந்து 100 விதமான தியானங்கள் வந்து நிறைய பண்ணிருக்கேன். ஆனா 2 விதமான தியானம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஒண்ணு என்னன்னா நாங்க பண்ணக்கூடிய அந்த ராஜயோகா தியானம், இன்னொன்னு வந்து விபாஷனா தியானம். இது ரெண்டுமே வந்து இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது என்னுடைய எண்ணங்கள், அதிர்வலைகளை வந்து உயர்ந்ததா வச்சுக்கிறதுக்கு இந்த 2 தியானமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம இந்த எக்ஸசைஸ், உறுதிமொழி, படிக்கிறது, இதையும் தாண்டி நம்ம மீராவை எடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா வந்து பக்தி பண்ணாங்க, பாடுனாங்க, நடனம் ஆடுனாங்க, எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பிராண பயிற்சியில வந்து நம்ம எடுத்துக்கலாம். மத்தவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம், நமக்குள்ள இருக்கிற அன்பை வந்து 4 பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றது, அந்த அன்பை வந்து ரேடியேட் பண்றது, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். இது மூலமாவும் நமக்கு ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் வந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்தது சன்கேசிங், அதாவது சூரியனை வந்து பாக்குறது. அப்போ சூரியனை வந்து ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்குள்ள வந்து புதிய எண்ணங்கள் உருவாகும். அதே மாதிரிதான் மலைகளை பார்க்கணும், சூரியன் உதிக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து உண்மையான பிராண பயிற்சிகள்னு சொல்லப்படுது. எப்போ இந்த மாதிரி பிராண பயிற்சிகளை நம்ம வந்து பண்றோமோ அப்ப நமக்குள்ள இருக்கிற மனநோயும் சரி, உடல் நோயும் சரி ஆட்டோமேட்டிக்கா வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த உடல் கிடையாது, ஆத்மாக்கள், ஒரு உயிர் சக்தி இந்த உடலை வந்து இயக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஓப்பன் மைண்டடா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, அதாவது ஒரு தைரியம் வைக்கணும். நம்ம தெரியாத விஷயம், இந்த பிராண பயிற்சி வந்து தெரியாததுதான். அந்த தெரியாத விஷயத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம்னா அது கொஞ்சம் மாசத்துக்கு வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு லிக்விட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த சமைச்ச உணவுகள், சாலிட் ஃபுட் எல்லாம் விட்டுட்டு ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து நீங்க குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 10-15 நாள், அது 1 மாசம் 2-3 மாசம் அப்படி ஆகுது. திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க அதே சமைச்ச உணவு, சாலிட் ஃபுட்டுக்கு வந்து நீங்க வரும்போது நீங்க அதை கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் லெசன் மாதிரி. சமைச்ச உணவுல இருந்து லிக்விட் உணவுக்கு வந்து நீங்க மாறினீங்க. அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க எங்கேயாவது வெளியே போக வேண்டியது இருக்கு, கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படும் போது அதை நீங்க சாப்பிடும் போது கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால வந்து உங்களுக்கு உடல்நிலையில எந்த மாற்றமும் மாறப்போகிறது கிடையாது. அதை வந்து நீங்க ஒரு லேர்னிங் லெசனா நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், சாப்பிடுறது வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஒரு மனசார அத வந்து ஒரு நல்ல எண்ணங்களோட அந்த உணவை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கணும். நீங்க எங்காவது வெளியே போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சாப்பிடுறது இல்ல இந்த சமைச்ச உணவுகள் அப்படின்னு யாராவது சொல்றாங்க, ஆனா நீங்க அந்த இடத்துல சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய அந்த பிராண பயிற்சி குறையுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. நான் இப்போ இங்க இந்த மலை பிரதேசத்துல இருக்கேன், ரொம்ப அமைதியா தனிமையில இந்த ராஜயோக தியானம் பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை விட்டு எங்கேயாவது ஒரு பொல்யூட்டட் ஏரியா நான் வெளியே போயிட்டேன், இல்ல வேற ஏதாவது ஊர்களுக்கு நான் போயிட்டேன்னா அப்போ அந்த இடத்துல என்னுடைய அந்த கான்சியஸ்னஸ் கொஞ்சம் அந்த அதிர்வலைகள் வந்து மேல கீழே வந்து மாறுறத நான் உணர்றேன். அப்போ நமக்கு சில டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பிராணிக் கான்சியஸ்னஸ்லயே நம்மள வந்து வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு என்னன்னா சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம அப்பப்போ பண்ணணும். உண்மையிலேயே இந்த பிராண பயிற்சியினுடைய கோல் என்னன்னா நம்ம சுதந்திரமா இருக்கிறது, மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி எந்த ஒரு கவலையும் இல்லாம சுதந்திரமா நம்மளால இருக்க முடியும். நிறைய நோய்கள் பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து
மொத்தமா மாற ஆரம்பிக்கும். அப்போ நான் வந்து ஒரு முறை 84 நாட்களுக்கு வந்து வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டுமே குடிக்கிறதுக்கான ஒரு பிராண பயிற்சியை நான் வந்து எடுத்திருந்தேன். அப்போ என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பேன். 84 நாள் இதை நான் பண்ணிட்டு வர வர எனக்கு வந்து யாருடைய உடல்களுமே கண்களுக்கு புலப்படல. எல்லாரையுமே நான் வந்து ஒரு உயிர் சக்தி, ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. நான் பார்க்க ஆரம்பிச்சேன். டோட்டலா என்னுடைய கடந்த காலம், எதிர்காலத்தினுடைய அந்த கவலையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த ருசிய வந்து நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தேன். சூட்சும டான்ஸ் கூட பண்ண ஆரம்பிச்சேன் எனக்குள்ள. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எமர்ஜென்சி டாக்டரா ஒர்க் பண்றேன். 24 hours எங்களுக்கு வந்து எப்ப வேணாலும் எமர்ஜென்சி கேசஸ் வரலாம். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில டச்சிங்ஸ் கிடைக்கும், புதிய டச்சிங்ஸ் கிடைக்கும், புதிய எண்ணங்கள் நமக்கு உருவாகும். அதுக்கு என்னன்னா, நம்ம நேச்சரோட வந்து ரொம்ப சிங்க் ஆகி இருக்கணும். இந்த பிராண பயிற்சியில இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்க ஒரு முறை நேச்சரோட அந்த சிங்க் ஆகி அதோட பேசுறது, அதோட பழகிறது, அதுக்கு சக்திகளை கொடுக்கறது, குட் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா, சில இயற்கையினுடைய சீக்ரெட்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை இப்ப எங்களோட இடம் வந்து ஒரு ஹில்லி ரீஜியன், எங்க ஹாஸ்பிட்டல் அங்கதான் இருக்கு. ஒரு முறை ஒரு செட் ஆஃப் பீப்புள் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து விசிட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிடும். அப்போ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த குரூப்ல ஒருத்தர் ரொம்ப வயசானவர், அவருக்கு மூச்சு விட முடியல. அதனால வந்து அட்மிஷன் உடனே வாங்கி எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து எழுதி கொடுங்க, நாங்க கிளம்பிடுறோம், எங்களுக்கு நிறைய சுத்தி பார்க்கணும், டைம் இல்ல, நாங்க கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல இவர் வந்து இங்க அட்மிட் ஆகியே தீரணும் அப்படிங்கிற அந்த டச்சிங் வந்துட்டே இருந்தது. நான் அவங்க கிட்ட வந்து விடாப்படியா இல்ல, இவர் வந்து இங்க அட்மிட் ஆகியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிடும், நான் விடவே முடியாது இவரை அப்படின்னு நான் சொல்லி அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். அவர் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து வெளியே போய் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள வந்து சரின்னு சொன்னாங்க. நான் நினைச்ச மாதிரியே 5 நாளைக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சாதாரணமா மூச்சு விட முடியாம தான் வந்தாரு, ஆனா 5 நாளைக்கு பெட்ல இருக்கிற மாதிரி தான் அவருக்கு ஆச்சு. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இயற்கையோட எவ்வளவு தூரம் நம்ம சிங்க் ஆகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு உயர்ந்த அதிர்வலைகள், எண்ணங்கள், சில விஷயங்கள் வந்து நடக்க போறது நமக்கு முன்னாடியே வந்து அந்த டச்சிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்க சில விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு அன்பு கொடுங்க, தூய்மையை வந்து பரப்புங்க. இந்த மாதிரி தூய்மை அன்பை உங்களுக்குள்ள டெவலப் பண்ணி நீங்க மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள நல்ல தெய்வீக குணங்கள் உருவாகும். நமக்குள்ள இருக்கிற அந்த 5 விகாரங்கள் சொல்றோம் இல்லையா, காமம், கோபம், பேராசை, பற்று, இது எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். பிராண பயிற்சியும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் வெவ்வேறு கிடையாது. நம்ம அதுக்கு வந்து நிறைய பெயர்கள் வச்சுட்டோம். ஆனா இது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். சில பேர் வந்து சில கேள்விகள் கேக்குறாங்க, அதுக்கு பிரதர் வந்து ஆன்சர் சொல்றாரு. ஒருத்தருடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து டாக்டரா இருக்கீங்க, இந்த பிராண பயிற்சி செய்யறீங்க, ஆனா உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிடணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷியஸ் ஃபுட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரதர் சொல்றாரு, நான் 12 மணி நேரம், 18 மணி நேரம், 24 மணி நேரம் கூட சாப்பிடாம இருந்திருக்கேன், ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம பசி அப்படிங்கறதே நமக்கு தெரியும். சாப்பிடலைன்னா அந்த பசி அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. சுவாமி விவேகானந்தர் வந்து பௌஹாரி பாபா அப்படிங்கிறவர் பத்தி சொல்லியிருக்காரு. அவர் வெறும் காத்தை மட்டுமே சுவாசிச்சு உயிர் வாழ்ந்தாராம். ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வர பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு நாங்க சொல்லிதான் தீர்றோம். ஆனா நான் வந்து இப்ப வரைக்கும் இந்த பிராண பயிற்சியை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல, பிரம்மா குமாரிகள் இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க வந்து ஒரு தூய்மையான உணவு மட்டும்தான் சாப்பிடுறோம், நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கிறது இல்ல. அப்போ இந்த தூய்மையான உணவுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உடல் ரீதியா, மன ரீதியா. ஆனாலும் வந்து நாங்க ஜஸ்ட் யோகா பண்ணி அந்த தூய்மையான உணவு மட்டும்தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க நாங்க ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு வரோம். அப்போ அந்த மெடிடேஷன் பண்றதுனால, அந்த பிராண பயிற்சிகள் பண்றதுனாலயே இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி கேக்குறாங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது பிரதர் ஆன்சர் பண்றாரு,
அதாவது நான் இந்த மாதிரி இனிமாலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இப்பல்லாம் அதை நான் பண்றது இல்ல. ஆனா அது உண்மையிலேயே இனிமா வந்து ட்ரை பண்றது சில நோய்களை தீக்கும், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் வந்து வெறும் லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஆனா சில நாள் அதையுமே எடுத்துக்க மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பாத்தீங்கன்னா தேங்காய் தண்ணி, டீ, அது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய உண்மையான உணவு என்னன்னா இந்த பிராண பயிற்சி மட்டும்தான். இந்த மேங்கோ சீசன்ஸ் கிடைக்கும் போது சில மாம்பழங்கள் சாப்பிடுறேன், அதையுமே சில நேரங்கள்ல ஜூஸ் போட்டுதான் நான் குடிக்கிறேன். நம்ம நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க, இந்த சமைச்ச உணவு, சாலிட் ஃபுட் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய அதிர்வலைகள் மேல கீழே மாறும், உணர்வுகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனா இந்த மாதிரி லிக்விட் ஃபுட், பச்சை காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கும் போது நம்மளுடைய அதிர்வலைகள் வந்து எப்பவுமே பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆகும். நம்மளுடைய வெயிட் கூட ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசு வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், போக்கஸ்டா இருக்கும். அடுத்த கேள்வி கேக்குறாங்க, பிரெக்னன்சி டைம்ல இந்த பிரதரியன் பயிற்சி பண்ணலாமா, பிராண பயிற்சிகள் எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்போ பிரதர் சொல்றாரு, பொதுவாவே வந்து இத பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா வந்து ஒரு சிலர் 1988, 87ல ஒரு மாநாட்டுல வந்து இத பத்தி ஒரு 2-3 பேர் அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. அம்மா வந்து இந்த பிராண பயிற்சிகள் பிரதரியனா இருந்தாங்கன்னா குழந்தையும் அந்த மாதிரி தான் வளரும். அம்மா ஒருவேளை பிரதரியனா இல்ல, பிராண பயிற்சிகள் செய்யலைன்னா குழந்தை அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்களாம். 4வது கடைசியா கேள்வி எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த உணவு மேல இருக்கக்கூடிய விருப்பம் ஏற்படுது, அதுல இருந்து எப்படி விடுபடுறது? கிரேவிங்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்த வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த அதீத ஆர்வம், விருப்பம் இருக்கும், அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேக்குறாங்க. அப்போ பிரதருடைய ஆன்சர் என்னன்னா, சோ கிரேவிங்ஸ்னா என்ன, எதனால ஏற்படுது? நம்ம நல்லா சாப்பாட்டை மென்னு சாப்பிடுறோம், கடிக்கிறோம், அந்த டேஸ்ட் வந்து உள்ள போகுது, அதுதான் வந்து ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம சாப்பாட்டுல அதிகமா உப்பு சேர்க்கும் போதுதான் இந்த உணவு மீதான அதீத விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. அதுதான் வந்து உப்பு அதிகமா சேர்த்துறதுதான் இந்த கிரேவிங்ஸ்க்கான ஒரு ரூட்டாவே அமையுது. நம்ம நான் வெஜிடேரியன்ல இருந்து வெஜிடேரியனா மாறுறோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து வேகனா மாறுறோம், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறோம், பச்சை காய்கறில இருந்து பழங்கள் சாப்பிடுறோம், பழங்கள்ல இருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் கண்டினியூட்டியா சாப்பிடுற மாதிரி பண்றோம், அதை லிக்விடா மாத்துறோம், அப்புறம் ஜூசஸ் எடுத்துக்கிறோம், ஜூசஸ்ல இருந்து கடைசியா வந்து தண்ணிக்கு வர்றோம். அப்போ நமக்கு வந்து இதுல எல்லாம் என்னன்னா உப்பு, ஸ்பைசஸ், ஆயில், இது எதுவுமே தேவையில்லை. 6 மாசம் நீங்க இந்த பிராண பயிற்சிகள் நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரூட்டானிசம், பிரதானிசம், இதை நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா 6 மாசம் கூட இல்ல, 3 மாசத்துலயே கண்டிப்பா இந்த உணவு மீதான அதீத விருப்பத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சன் கேசிங், சூரிய வெளிச்சத்துல 1 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க அந்த சூரியனை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது கிட்ட இருந்து அந்த HRM மெத்தட் மூலமா உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. நீங்க வந்து இயற்கையோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அப்ப அந்த பிராண பயிற்சி வந்து நல்லபடியா செயல்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூட வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளுடைய கோல் வந்து ஈஸியா நம்மளால முயற்சி செஞ்சா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். நீங்க ஒரு சாலிட் ஃபுட், சமைச்ச உணவு 2-3 நாட்களுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பச்சை காய்கறிகள், பழங்கள், ஒரு பழம் சாப்பிடுறது, அதை லிக்விடா மாத்துறது, அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பா இந்த கிரேவிங்ஸ்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். இந்த கிரேவிங்ஸ் டோட்டலா அழிஞ்சு போயிடும். ஏன்னா கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது எதனால ஏற்படுதுன்னா, நாமளே வந்து இந்த உடல் உணர்வுல வர்றதுனாலதான் சாப்பாடு, அது மேல சில விருப்பங்கள், அதிகமா சாப்பிடணும், உடல் நோய், அதை பத்தின கவலைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுது. அப்போ இதுல வந்து முக்கியமான விஷயம், கடைசியா நம்ம நல்லா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த உடல் உணர்வு நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரேவிங்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். நல்லது. ஓம் சாந்தி.